வெல்கம் டு சங்கமத்ரா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 9/6/2024 வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. இன்னும் 1 டே தான் பேலன்ஸ் இருக்குது. எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அமைதியாக இருங்க. படித்ததெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். நம்ம படித்தது தான் வரும். தமிழில் 100க்கு 100 நம்ம போட்டு 180+ மார்க் நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் எழுதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓஎம்ஆர் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டாச்சு. அந்த ஃபார்மேட்டை அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. இப்போ ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு 1 எடுத்துகிட்டு போகாதீங்க, 2 இல்லை 3 எடுத்துகிட்டு போங்க. அடுத்து டைம் எந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கே நீங்கள் போயிருங்க. 9 மணிக்கு ரூம்குள்ளே, அதாவது ஹால்குள்ளே கூப்பிட்ருவாங்க. 8:30 மணிக்கெலாம் நீங்கள் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க அந்த வென்யூவில் காலேஜோ அல்லது ஸ்கூலோ எங்கேயோ 8:30 மணிக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிடணும். 9 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணி எல்லாருமே ஹால்குள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் தொடங்கும். 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம 12:30க்கு அப்புறம் ஒரு கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. 12:45 வரைக்கும் 15 மினிட்ஸ். ஏன் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் காலை 8:30 மணிக்கு தேர்வு கூடத்திற்கு வருகை அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வறையின் இருக்கையில் குறிப்பிட்டுள்ள பெயர், பதிவு எண் மற்றும் புகைப்படத்தை சரிபார்த்த பின்னரே தேர்வர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஓஎம்ஆர் விடைத்தாள் முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாள் நிரப்புவது தொடர்பான அறிவுரைகள் முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் 12:45 மணிக்கு முன்னர் தேர்வறையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வுக்கூட அனுமதி சீட்டு ஆல் டிக்கெட் உடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, கடவுச்சீட், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கெண், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையின் அசல் அல்லது நகல் கொண்டு வர வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8:30 மணிக்கெலாம் அங்கே அந்த உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் பண்ணிக்காங்களோ அங்கே ரீச் ஆகிடணும். 9 மணிக்கு உள்ளே விடுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு கொடுத்த உடனே ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. அங்கே யார் கண்காணிப்பாளராக வராங்களோ அவங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கினோடனே உங்களோட பேர் கரெக்டாக இருக்கா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட்டில் அப்ளிகேஷன் ஐடி இருக்கலாம், அது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அது நீங்கள் எந்த சென்டர், அதோட எந்த ஸ்கூலோ எந்த காலேஜோ அந்த சென்டரோட நேம், என்ன பேப்பர், ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டேட், டைம், அதாவது 9/6/2024 9:30 12:30 மணி அந்த டைம்லாம் கொடுத்துருக்கான்னு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஓஎம்ஆரை ஃபில் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகலைன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹால் டிக்கெட்டோட ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லாட்டி பேங்க் பாஸ்புக், இதில் ஏதாவது ஒன்று ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. இதில் 2ல் ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் 2யுமே எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. அடுத்து கையொப்பமும் புகைப்படமும். அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் தங்களது கையொப்பத்தினை அதற்கென உள்ள 2 இடங்களில் இட வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிட்டு உள்ள விதிமுறைகளை படித்த பின் ஒரு கையொப்பத்தினையும், தேர்வு முடிந்த பின் மற்றொரு கையொப்பத்தினையும் இட வேண்டும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவரது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கென உரிய கட்டத்தில் இட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தமட்டில் அவர்களால் கட்டை விரல் பதிவை இட முடியவில்லை எனில் அக்கட்டத்தை காலியாக விடலாம். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தை ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவெண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மற்றும் ஆதார் அட்டை
பாஸ்போர்ட், நிரந்தர கணக்கு, வாக்காளர் அட்டை இதில் ஏதாவது ஒன்று வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பு ஆகியவற்றில் குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்ட பின்னர் விண்ணப்பத்தார் வருகைத்தாளில் தனது பெயர் பதிவெண் உள்ளதை உறுதி செய்து அதில் தன்னுடைய வினா தொகுப்பின் எண்ணையும் குறிப்பிட்டு கையொப்பத்தினை இட வேண்டும். தேர்வர்கள் தங்கள் தேர்வுக்கூட அனுமதிச்சீட்டில் அரை கண்காணிப்பாளர்களிடம் கையொப்பத்தினை கட்டாயம் பெற வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட் நம்மள்கிட்ட கொடுத்தோன்னே அதில் வந்து பேஜ் 1 பேஜ் 2 2 இருக்கும். பேஜ் 2ல் போய்ட்டு நமக்கு ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு அங்கேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் கீழே. அந்த பாக்ஸில் ஒரு சைன் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே போடணும். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் கையெழுத்து பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல் ரேகை பதிவினையும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா, சைன் சிக்னேச்சர் ரெண்டுமே தெளிவாக இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ A4 ஷீட்டில் ஃபோட்டோ ஒட்டி அதில் நம்மளோட பேர் அட்ரஸ் எல்லாமே எழுதி அங்கே உள்ள கண்காணிப்பாளரிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு A4 ஷீட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சப்போஸ் அவங்களோட ஃபோட்டோ அவங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா எழுதி வாங்கிக்குவாங்க. மேபி இப்போலாம் நடந்ததில்லை, எமர்ஜென்சிக்கு நீங்கள் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துட்டு கொஷின் புக்லெட்டும் கொடுத்தோன்னே உடனே அந்த கொஷின் புக்லெட் சீரீஸை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அந்த கொஷின் புக்லெட்டில் வந்து 200 கொஷின்ஸும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டின் புக்லெட் சீரீஸ் நம்பரை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்காம நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் ஏதாவது கொஸ்டின் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னாலும் சூப்பர்வைசர்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு ஓஎம்ஆர் வந்து மாற்றி தரமாட்டாங்க. அதனால் வந்து ஓஎம்ஆர் வந்து இன்வேலிட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓஎம்ஆர் கொடுத்தோன்னே உங்கள் நேம், இடம், நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுதுறீங்க, சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே அதில் 200 கொஸ்டினும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கொஸ்டின் புக்லெட் சீரீஸ் நம்பரை வந்து கரெக்டாக அந்த பபிள்ஸில் வந்து ஷேட் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் செகண்ட் பேஜில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக படிச்சுட்டு ஒரு சைன் வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு சைனும் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷனும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட்டில் வந்து அரை கண்காணிப்பாளரோட கையொப்பத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வினா தொகுப்பு, இதுதான் நம்ம சொன்னோம்ல, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து எல்லா கொஷினும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அந்த கொஷின் புக்லெட் சீரீஸ் நம்பரை வந்து அந்த பபுள்ஸில் கரெக்டாக ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஓஎம்ஆர் விடைத்தாள் நம்ம சொன்ன இதே தான் திரும்பியும் அதேனே சொல்லியிருக்காங்க. தேர்வறையில் தேர்வரின் அனுமதி சீட்டில் உள்ளவாறு புகைப்படம், பெயர், பதிவெண், தேர்வுத்தாளின் பெயர், தேர்வு மையம், தேர்வு நாள் மற்றும் அமரும் நேரம் போன்ற விவரங்கள் உள்ளடக்கிய சுயவிவரங்கள் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் விடைத்தாள் அளிக்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாளினை உபயோகப்படுத்தும் முன்னர் புகைப்படம் மற்றும் விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அவைகள் அத்தேர்வரின் விவரங்கள் தான் என உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள தகவல்கள் ஏதேனும் தவறாக இருந்தால் அல்லது எந்த வகையிலோ குறைபாடுடையதாக இருந்தால் தேர்வு விவரங்களை நிரப்புவதற்கு முன்னர் அதனை உடனடியாக மாற்றிக்கொள்ளும்படி அரை கண்காணிப்பாளரிடம் கோர வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளை பயன்படுத்திய பின்னர் மாற்றி தரப்பட மாட்டாது. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி எழுதிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றி தர மாட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்ப்போம். ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 2இல் உள்ள எடுத்துக்காட்டு உள்ளபடி அனைத்து விடைகளுக்கான வட்டங்களும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேர்வருக்கு ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை எனில் என்ற வட்டத்தினை அவசியம் நிரப்ப வேண்டும். எப்படியே ஆயினும் ஒரு கேள்விக்கு ஒரே விடைத்தாள் தேர்ந்தெடுக்க வேண்டும். விண்ணப்பத்தார் ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடையினை அளித்தால் அவற்றுள் ஒரு விடை சரியானதாக இருந்தாலும் அந்த விடை தவறானதாகவே கருதப்படும். மொத்தம் எத்தனை வினாக்களுக்கு முறையே ABCD மற்றும் E விடைகளை நிரப்பியுள்ளார் என்ற விவரங்களை ஓஎம்ஆர் விடைத்தாளி பகுதி 2இல் பிரிவு 3இல் அதற்குரிய கட்டங்களையும் எழுதுவதுடன் தொடர்புடைய வட்டங்களையும் தேர்வர்கள் நிரப்ப வேண்டும். தேர்வர்களால் ஓஎம்ஆர் விடைத்தாளில் நிரப்பப்பட்ட ABCD மற்றும் E ஆகியவைகளின்
மொத்த எண்ணிக்கையானது வினா தொகுப்பில் அச்சிடப்பட்ட மொத்த கேள்விகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். அதாவது இப்போ நம்ம வந்து கொஷின் புக்கில் கொடுத்துறாங்க, எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம எல்லாமே ஏபிசின்னு ஆப்ஷன்லாம் போட்டு வரோம். ஒரு கொஷினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நம்ம ஃபில் பண்ணணும். 2 ஆப்ஷன் நம்ம ஏயும் பியும் பண்ணிட்டோம்னா அந்த கொஷினுக்கு வந்து நம்ம கரெக்டாகவே பண்ணியிருந்தாலும் தப்புன்னு தான் எடுத்துக்குவாங்க. அது ஃபுல்லாக பண்ணி பிடிச்சோன்னா ஏபிசி 3 காலம் இருக்கும். 3 காலத்துலேயும் ஏபிசிடி எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ போட்டிருக்கோன்னு கவுண்ட் பண்ணி கீழே போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே லெஃப்ட் சைடில் இந்த எத்தனை ஏபிசின்னு எழுதியிருக்கோம்ல ரைட் சைடில், அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி ஏபிசி எத்தனை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு, டோட்டலாக அது எல்லாத்தையும் கூட்டினா 200 கொஸ்டின் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து 15 நிமிஷம், அதாவது 12:30 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் இதுக்காக மட்டுமே தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் OMR விடைத்தாளும் எதனால் செல்லாதாக்கப்படும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. கருமை நீர் அது என்னென்னு பார்ப்போம். கருமை நிறம் மை கொண்ட பந்துமுனை பேனா தான் பயன்படுத்தணும். விண்ணப்பத்தார் அவரது இணையவழி விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் அல்லது அவருடைய அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விருப்ப பாடத்தில் தேர்வு எழுதாமல் வேறு பாடத்தில் மாற்றி தேர்வு எழுதினால் நிராகரிக்கப்படும். அப்புறம் சுய விவரங்கள் கொண்ட OMR விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவை விடைத்தாளின் பதிவெண் எழுதுவதற்கென கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் பதிவெண் எழுதப்படாமல் விடுபட்டிருந்தால் OMR விடைத்தாளில் 2ஆம் பக்கத்தில் உள்ள விளக்கப்படத்தில் குறிப்பிட்டுள்ள சரியான முறைப்படி விடைகளை நிரப்பப்படாமல் இருந்தால் OMR விடைத்தாளில் 1ஆம் பக்கத்தில் அச்சிடப்பட்ட பட்டை குறியீடு, அதாவது OMR ட்ராக் படுத்தப்பட்டிருந்தால் OMR விடைத்தாளில் தேவையான இடங்களில் தேர்வர் கையொப்பமிடாத நேரங்களில் OMR விடைத்தாளில் தேவையான விவரங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் பிற தேர்வரின் இருக்கையில் அமர்ந்து தேர்வு எழுதினால் அடையாளத்தை வெளிப்படுத்த எவ்வித பொருத்தமற்ற முக்கியமற்ற கருத்துக்களை OMR விடைத்தாளில் காணப்பட்டால் வினா தொகுப்பு எண்ணை விடைத்தாளில் அதற்குரிய இடத்தில் சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும். வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதற்குரிய வட்டங்கள் நிரப்பப்படாமல் இருந்தாலோ அல்லது கீழ்கண்டவாறு நிரப்பப்பட்டிருந்தாலோ விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது OMR வந்து கரெக்டாக பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இணைய வழியில் நம்ம என்ன, அதாவது அப்ளை பண்ணும்போதே என்ன சப்ஜெக்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷாக அது கரெக்டாக எழுதணும். அதில் மாற்றி எழுதினாலோ OMR விடைத்தாளில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதாமல் இருந்தாலோ அதை இருந்தாலோ அதுக்கப்புறம் கொஷின் புக்லெட் நம்பரை மேலே எழுதிட்டு கீழே ஷேட் பண்ணாமல் இருந்தாலோ நம்ம அந்த தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறோம்ல, அப்போ அதோட அச்சு வேறு எங்கேயாவது பட்டிருந்தாலோ இல்லை அந்த பார்கோடில் ஏதாவது நம்ம கிறுக்கி வச்சுருந்தாலோ இல்லை பேனாவோ ஏதோ ஒன்று பட்டிருந்தாலோ நம்மளோட வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து செல்லாதாக்கப்படும். அதாவது OMR ஷீட்டை வந்து இன்வேலிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பெண் குறைத்தால் எதுக்கு மதிப்பெண் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுய விவரங்கள் கொண்ட OMR விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாளில் விண்ணப்பத்தாரின் பதிவெண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அதாவது OMR ஷீட் இல்லாமல் பதிவெண் தப்பாக நிரப்பப்பட்டிருந்துச்சுன்னா அதில் வந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வரால் OMR விடைத்தாளின் பகுதி 2இல் குறிப்பிட்டுள்ள ABCD மற்றும் E ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை தவறாக குறிப்பிட்டிருந்தாலோ நிரப்பப்படாமல் விட்டிருந்தாலோ தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ABCDE அது இருக்குல்ல, அந்த காலம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மொத்த மதிப்பெண்ணில் 2 மதிப்பெண் குறைச்சிருப்பாங்க. அதாவது வினா தொகுப்பு எண் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தாலோ விண்ணப்பத்தார் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். கொஷின் புக்லெட் வந்து கரெக்டாக அந்த நம்பரை பார்த்து எழுதணும். அப்படி எழுதிட்டு ஷேட் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது பாதி எழுதியிருந்தாலோ 5 மதிப்பெண் வந்து குறைஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம்ல, அதை வந்து கரெக்டாக வைக்கணும். அப்படி வைக்காமல் விட்டுட்டோம்னா 2 மதிப்பெண்கள் வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து OMR விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் வந்து ஏதாவது OMR ஷீட்டில் ஏதாவது ஒரு பபிள்ஸ் வந்து நிரப்பப்படாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் 2 மதிப்பெண்கள் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் எதனால் செல்லாதாக்கப்படும் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல. இங்கே முக்கியமானதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தோடனே எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டயத்துக்கு போகணும், அப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிடிஇ அதை ஃபில் பண்ணி அதில் உள்ள எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 200 கொஸ்டின் வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் இதை மீதி உள்ளதை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மற்றவங்க யார்கிட்டையாவது பைசா கொடுத்து வேலை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நம்ம டிஎன்பிசி அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி ஜென்யூனாக தான் உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஎன்பிசி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக என்னென்னா நீங்கள் 8:30 மணிக்கு ரீச் ஆகிடணும். கரெக்டாக 9 மணிக்கு ஹால்குள்ளே விடுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே உங்களோட நேம் டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்டர் நம்பர், சென்ட்ரு, என்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் செகண்ட் பேஜை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். எதுக்கும் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு அங்கே ஒரு சைன் பண்ணிடுங்க. அடுத்து கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அந்த புக்லெட் சீரில் 200 கொஷினும் நல்லா பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னே கொஸ்டின் புக்லெட் சீரீஸ் நம்பரை வந்து கரெக்டாக அந்த காலமில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பபுள்ஸையும் ஷேட் பண்ணிடுங்க. ஷேட் பண்ணோடனே 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனோடனே ஏபிசிடி எல்லாமே எழுதி முடித்து 12:30க்கு நீங்கள் முடிச்சிடுறீங்களா? முடித்தோடனே 12:30க்கு எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி எல்லாத்தையும் போட்டு கவுண்ட் பண்ணி ரைட் சைடில் எழுதிட்டு திருப்பி லெஃப்ட் சைட்லேயும் எத்தனை ஏ, பி, சி இதோட டோட்டல் அங்கே கொடுக்கணுமா அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எழுதிட்டு ஏபிசிடிஇ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும்போது 200 கொஸ்டின் வருதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் 1-2 மிஸ் ஆச்சுன்னா திரும்பியும் போய் கவுண்ட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. அப்போ 200 கொஷின் கவுண்ட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் அங்கே ஒரு சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சோன்னே அந்த பேப்பரில் வேறு எங்கேயுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த அச்சு படுற மாதிரி வச்சுக்காதீங்க. கர்ச்சீப் எடுத்து தொடச்சிருங்க. ஏன்னா அப்படி பட்டுச்சுன்னா கூட அந்த ஓஎம்ஆர் வந்து இன்வேலிட் பண்ணிடுவாங்க. இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. ரொம்ப படித்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அது கொடுத்துருக்காங்களா இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஹால் டிக்கெட், அதோட ஒரு ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பிளாக் பால் பாயிண்ட் பென், ஃபோட்டோ, A4 ஷீட்டையும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, இன்கேஸ்னால், ரொம்ப எமர்ஜென்சி கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.